பெரிய தம்பிரான் புராண இதிகாரங்களில் குறிப்பிடப்படாத இத்தெய்வம் பற்றி மக்களிடத்தில் மரபு வழிபட்ட பல கதைகள் இருந்து வருகின்றன. இம்மரபு கதைகள் பிரதேசத்திற்கு பிரதேசம் மாறுபட்டு காணப்படுகிறது. பெரிய தம்பிரான் பற்றி கதை பாடல்களும் சிறு இலக்கிய வடிவங்களும் உண்டு. நீலாச்சோதையின் காவியம் பெரிய தம்பிரான் மற்றும் நீலாச்சோதையின் பற்றி விவரிக்கின்றது. பெரிய தம்பிரான் பற்றிய மரபு வழி கதைகள் அவரின் தோற்றம் பற்றி யாது கூறுகிறதெனில் தக்கனுடைய ஜகத்திலிருந்து பெரிய தம்பிரான் தோன்றினார் என கூறுகின்றது. மட்டக்களப்பில் உள்ள இலக்கியங்கள் ஏடுகள் பெரிய தம்பிரானை சிவனாக பாவனை செய்து போற்றுவதாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. தக்கனின் ஜாகத்திலிருந்து சிவனை அழிக்க தோன்றியவரே பெரிய தம்பிரான் ஆவார். சிவன் கோப ஆவேசம் கொண்டு வீரபத்திரரை தோற்றுவித்தார். வீரபத்திரர் தக்கனது ஜாகத்தை துவம்சம் செய்ததைக் கண்டு பெரிய தம்பிரான் ஓடத் தொடங்கினார். ஓடும் வழியில் காளியன் எனும் வண்ணானைக் கண்ட பெரிய தம்பிரான், என்னை வீரபத்திரர் கொள்வதற்கு துரத்தி வருகிறார், என்னை சாடியால் மூடிவிடு என கூற அவனும் அவ்வாறே செய்தான். துரத்தி வந்த வீரபத்திரர் பெரிய தம்பிரானை காணாது திகை